இன்னைக்கு நாட்டில் மனநல பிரச்சனைகள் நாட்டில் வர அதிகமாகவே இருந்துருக்கு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, ஸோ வெளிநாடுகளுமே வந்து மனநல பிரச்சனைகளோட தாக்கம் உலகம் முழுக்கவே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தற்கொலை. ஸோ தற்கொலை வந்து இப்போது சொல்லப்போனால் வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்தவங்களை காட்டிலும் ரெண்டாவது கட்டமாக வந்து ஒருத்தர் இறந்து போகிறாங்கன்ற வீதம் பார்க்கும்போது தற்கொலை பண்ணி இறந்தவங்களோட வீதம் தான் ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க. ஸோ ஏன் ஒருத்தர் தற்கொலை பண்ணி இறந்து போகிறாங்கன்னு பார்த்தாக்கா அதோட முதல் காரணமாக பார்க்கும்போது ஒருத்தர் மன அழுத்தத்தில் இருக்காங்க. மன அழுத்தத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசுவோம். மன அழுத்தம்னா என்ன? மன அழுத்தம் யாருக்கெல்லாம் வரலாம், என்ன மாதிரி தொந்தரவுகள் இருக்கும், என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும், அதை ட்ரீட் பண்ண முடியுமா, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். மன அழுத்தம்னா என்ன? பொதுவாக எல்லாம் என்ன நினச்சிருக்கிறாங்க, மன அழுத்தம்னா வந்து யாரோ ஒருத்தர் சப்போஸ் எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆகிட்டேன் அதனால் எனக்கு மன அழுத்தம் வருது, நான் எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு எனக்கு அதனால் மன அழுத்தம் வருது. அது கிடையவே கிடையாது. மன அழுத்தம்ன்றது அது ஒரு நோய். மன அழுத்தம்ன்றது நம்ம மூளையில் சில ரசாயன பொருள் மாற்றங்கள் நடக்கும்போதோ, அது சப்போஸ் அதோடைய அந்த ரசாயன பொருளோட அளவு குறைபாடுகள் வரும்போதோ நமக்கு அது ஒரு நோயாக வெளிப்படும். அந்த நோய்த்தன்மையில் சில சிம்டம்ஸ் வெளிப்படலாம். அதனால் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் தான் காரணம், ஒரு சூழ்நிலை தான் காரணம் எனக்கு அப்படின்றது கிடையவே கிடையாது. மன அழுத்தம்ன்றது அது ஒரு நோய். அதுவும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டயபெட்டிஸ் மாதிரி, ஒரு ஹைப்பர் டென்ஷன் மாதிரி, ஒரு டயபெட்டிக் மீன் ஒரு ஹார்ட் டிசீஸ் மாதிரி அதுவும் ஒரு நோய் தன்மையும். இதுக்கும் வைத்தியம்னு ஒன்று இருக்குது. மன அழுத்தம் வந்தால் என்ன மாதிரி தொந்தரவுகள் வரலாம் பொதுவாக? மன அழுத்தம் இருந்தாக்கா பொதுவாக ஒரு கவலை இருக்கும், ஒரு காரணமற்ற கவலை இருக்கும். இதுதான் காரணம் இருக்குது, இதுதான் காரணம் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆகிட்டேன் அதனால் எனக்கு கவலையாக இருக்கும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. மன அழுத்தத்தில் ஒரு காரணமே இல்லாமல் இருக்கும். ஏன் நான் கவலையாக இருக்குன்னு கேட்டால் சொல்ல தெரியாது அவங்களுக்கு, எனக்கு என்ன ரீசனே சொல்ல தெரியாது. முக்கியமாக வந்து ரொம்ப கவலை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்டா இருக்கும், எதுக்குடா இருக்கும், இல்லாமல் போயிடலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும். பொதுவாக வந்து எனக்கு அதில் நான் என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு எதுவுமே ஒரு விருப்பமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரொம்ப பிடிச்சி பண்ண விஷயங்களில் கூட எனக்கு இப்போ எதுவுமே ஒரு விருப்பம் ஒரு நாட்டமும் எதுவுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு படம் பார்க்க பிடிக்கும், வெளியே போக பிடிக்கும், இல்லை எனக்கு ஒரு சப்போஸ் ஒரு பிரியாணி சாப்பிட பிடிக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு இது எதுவுமே எனக்கு விருப்பமே இருக்காது. எனக்கு வெளியே போக பிடிக்காது, படம் பார்க்க பிடிக்காது, எனக்கு யாருக்கூடையும் பேச பிடிக்காது, எனக்கு சப்போஸ் பிரியாணி அந்த ஒரு டேஸ்ட் எனக்கு பிடிக்காமல் போயிடும், எனக்கு எதுவுமே ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கும். தென் எப்போதுமே ஒரு அசதி இருக்கும், ஒரு டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். எந்த வேலையும் அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க, நாலு மணி படுத்துகிட்டே தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் உடம்பு அது ரொம்பவே அசதியாக இருக்கும். அது ஏன் என்ன காரணம்னு சொல்ல முடியாது. அவங்களால இந்த வேலையை எடுத்து போட்டு செய்யணும்னு தோணாது, செய்யவும் தோணாது. ஆக்சுவலி எனக்கு போன வாரம் ரொம்ப டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும், அந்த அசதி இருந்துகிட்டே இருக்கும். தென் தூக்கமின்மை, அவங்களுக்கு தூக்கம் இல்லாமல் போகும். ஒரு காரணமே இந்த யோசனைகள் பல தரப்பட்ட யோசனைகள் ஓடிட்டே இருக்கும், அவங்களுக்கு தூக்கமே வராது. அவங்க திரும்பி கொடுப்பாங்க, ஒரு தூக்கம் சுத்தமாகவே இருக்காது. தென் எதுலையுமே ஒரு கவனம் செலுத்த முடியாது அவங்களால. ஒரு படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், எதுலையுமே அவங்களுக்கு ஒரு கவனம் செலுத்த முடியாமல் போயிடும். தென் பசியின்மை இருக்காது, சாப்பிடணும்னு ஒரு விருப்பம் இருக்காது. தென் மேபி எடை குறையலாம், இந்த மாதிரி சாப்பிடாம கொள்ளாமல் இருக்கிறதுலாம் எடை குறையலாம். ஊட்டச்சத்து குறைபாடு வரலாம். தென் எதுவுமே ஒரு நாட்டம் இல்லாமல் போகும், சரிங்களா? தென் அவங்களோட சிந்தனைகள் எல்லாமே வேறுபட்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு மேலே ஏண்டா இருக்கணும், செத்து போயிடலாமோ, இல்லாமல் இருக்கிறதுக்கு எங்கேயாவது போயிடலாமா, அந்த மாதிரி யோசனைகள்லாம் வரும். சில பேர் இதனாலவே கூட ஒரு காரணமே இல்லாமல் தற்கொலை முயற்சி பண்ணுவாங்க. தற்கொலை முயற்சி சில பேர் வந்து அது சப்போஸ் அதை நிறுத்திடுவாங்க, சில பேர் வந்து அவங்க வாழ்க்கையை போய் முடிச்சிக்கிற மாதிரி போயிடும். நம்ம சொல்கிற மாதிரி தற்கொலை வந்து யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா நம்ம பொதுவாக என்ன பேசுவோம், நம்ம சாவு வீட்டில் என்ன சொல்லுவோம், வந்து ஏதோ கடன் பிரச்சனையில் செத்தோம், அவன் விவசாய கடன் விவசாய கஷ்டத்தில் செத்தோம், இல்லை அவன் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான், இல்லை லவ் ஃபெயிலியர். இந்த மாதிரி சொல்லி அந்த மன அழுத்தத்தோட காரணத்தை தெரிஞ்சுக்காமலே, மன அழுத்தம்னா என்னன்னே தெரிஞ்சுக்காமலே அதை ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஈவன் இப்போ ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், பொதுவாக ஒரு இந்த ஊடகமாக இருக்கட்டும், இந்த மன அழுத்தத்தை பற்றி அவங்க சொல்கிறது கிடையாது. யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா கூட ஈவன் பல ஒரு பெரிய நியூஸ் பேப்பரில் கூட என்ன வருதுன்னா வேலை பளு காரணமாக, குடும்ப சுமை காரணமாக இப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர மன அழுத்தம் காரணமானு யாரும் சொல்கிறது கிடையாது. இதுவே வந்து ஒரு மன அழுத்தத்தை பற்றி, இந்த மனநல பிரச்சனைகளை பற்றி மக்களுக்கு புரிதல் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. இது ஒரு காரணமாக இருக்குது. இது யாரும் அஃபெக்ட் பண்ணுவாங்க, எந்த தரப்பட்ட மக்களை அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தாக்கா இது எல்லா தரப்பட்ட மக்களையும் அஃபெக்ட் பண்ணும். அதாவது சின்னவங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாருமே அஃபெக்ட் பண்ணும். நடுத்தர வயசில் இருக்கிறவங்க தான் வந்து அஃபெக்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது. இது யாரை வேணால் அஃபெக்ட் பண்ணலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தையை அஃபெக்ட் பண்ணலாம், 10 வயசு குழந்தையை அஃபெக்ட் பண்ணலாம், ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருக்கும், இல்லை அடலசன்ஸ் பாப்புலேஷன்ஸாக இருக்கும், சப்போஸ் ஒரு 13, 14, 17 வயசு பசங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு நடுத்தர வயசு ஒரு 35 வயசு ஒரு ஆடம்பராக பெண்ணவராக இருக்கட்டும், இல்லை ஒரு 60 வயசு பெரியவங்களுக்கு மேலே இருக்கும், யார் வேணால் அதை அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ என்னன்னா ஒவ்வொரு வயது நபருக்குமே அதோட வெளிப்பாடுகள் மேபி ஒரு சில விஷயங்கள்ல டிஃப்ரெண்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களால வந்து சப்போஸ் ஒரு நடுத்தர வயது உள்ளவங்க தான் வந்து முன்னாடி நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும், நான் ரொம்ப கவலையாக இருக்கேன், சோர்வாக இருக்குன்னு சொல்ல முடியும். வேற இப்போ இந்த வயதானவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்காக நான் கவலையாக இருக்கேன்னு அவங்களுக்கு சொல்ல தெரியாது. யாராவது அவங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்னா, எனக்கு உடம்பு வலிக்குது, கழுத்து வலிக்குது, தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, கால் வலிக்குது, ஸோ அதாவது ஒன்று மாதிரி ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன காரணம் சொல்ல தெரியாது. ஸோ அதை நினச்சி கவலையாக இருப்பாங்க, அதை நினச்சி எனக்கு எதுவும் பண்ணுது, அழுதுட்டு இருப்பாங்க, தூக்கம் இல்லாமல் போகும். ஸோ இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். பொதுவாக அவங்க உடல் ரீதியாக தொந்தரவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ எல்லா டாக்டர்கிட்டையும் போய் பார்த்துருப்பீங்க, மேபி அது எதுவும் ஒன்றுமே இருக்காது, நார்மல் தான் வந்திருக்கும். ஸோ மேபி அது ஒரு மன அழுத்தத்தோட ஒரு அறிகுறியாக கூட இருக்கும். இப்போ குழந்தைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சப்போஸ் ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருந்தீங்கன்னா, அந்த வயசு பசங்க பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு கவலைன்னு சொல்ல தெரியாது, கோவப்படுவான் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம். ஏன் கோவப்படுறானே தெரியாது. ஏதாவது ஒரு நார்மலாக பேசுகிற விஷயத்துக்கு கூட ரொம்ப ரொம்ப கோவப்பட்டு பேசிகிட்டே இருப்பான், எல்லாருக்கிட்டையும் கோவப்படுவான். ஏன் கோவப்படுறான்றது அவனுக்கு அந்த ஒரு காரணம் புரியாது. அவனுக்கும் வந்து என்ன சொல்றது, படிப்பில் அந்த விருப்பம்ன்றது ரொம்ப கம்மியாகவே போயிட்டு இருக்கும். ஸோ என்ன சொல்றது, கிளாஸ் கவனிக்க முடியாது அவனால், இதுலேயுமே ஒரு சிந்தனைகள் போகாது, அவனால் வெளியே விளையாட போக முடியாது, பசங்களோட பேச முடியாது, எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப கோவப்படுவான், தூக்கி போட்டு உடைப்பான், ஸ்கூல் போக மாட்டான், அடம் பிடிப்பான், அழுவான். ஸோ அவனுக்கும் பசியின்மை இல்லாமல் போகலாம், சரியாக சாப்பிட மாட்டான். சில குழந்தைங்க பார்த்தா ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்க, முன்னே விட. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் போகலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட என்ன சொல்கிறது, நல்லா படிச்சிருந்த பையன் சப்போஸ் நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு இந்த பையன் திடீர்னு ஃபெயில் ஆகிறான், சரியாக மார்க் எடுக்கல அப்படின்னா அது ஒரு மன அழுத்தத்தோட ஏதோ ஒரு மனநிலை பிரச்சனையோட ஒரு அறிகுறியாக கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக மனநல மருத்துவரை பார்த்துருக்கணும். ஸோ ஈவன் பிறந்த குழந்தைங்களுக்கு கூட மன அழுத்தம்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பிறந்த குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்ப்பால் ஒழுங்காக எடுத்துக்க மாட்டாங்க, அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கும், தாய்ப்பால் ஃபீல் எடுத்துக்காது, தென் வெயிட் லாஸ் இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து அந்த மேல்நியூட்ரிஷனாக போகலாம், ஊட்டச்சத்து இல்லாமல் போய் அந்த குழந்தைங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் போகலாம். ஸோ இதுவே வந்து ஒரு மன அழுத்தத்தோட ஒரு ஒரு வெளிப்பாடாக இருக்கலாம். அம்மா கூட அட்டாச்மெண்ட்ஸ் போகவே போகாது. இதுவும் கூட ஒரு குழந்தைங்களோட மன அழுத்தத்தோட வெளிப்பாடாக கூட இருக்கும். ஓகே, ஸோ இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா யாருக்கு வேணால் வரலாம். ஸோ இவங்களுக்குலாம் வரும், இவங்களுக்குலாம் வராது, எனக்குலாம் வராது அப்படின்லாம் சொல்ல முடியாது. சப்போஸ் நம்ம ஒரு டயபெட்டிஸ் வர மாதிரி ஹைப்பர்டென்ஷன் வர மாதிரி இதுவும் யாருக்கு வேணால் வரலாம். ஸோ அது மூளையில் ஒரு ரசாயன பொருள் மாற்றம் போது யாருக்கு வேணால் வரலாம். பொதுவாக யாருக்கெல்லாம் ரொம்ப ரிஸ்க் அதிகம் பார்த்தாக்கா, சப்போஸ் ரொம்ப எப்போதுமே ஒரு ஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷன்ஸ்க்கு ஆளாக்கப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப என்ன சொல்கிறது, எப்போதுமே வந்து என்ன சொல்கிறது, இப்போ வீட்டில் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க, அந்த தாக்கம் என்னோட மூளை இன்னும் அதிகமாக்கும் போது எனக்கு மன அழுத்தம் வரலாம். இதுதான் காரணம்னு சொல்ல முடியாது. ஸோ அது வந்து ஒரு ப்ரெசிபிட்டேட்டிங் ஃபேக்டராக தான் இருக்கும். இந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே அதிகமாக போயிட்டே இருக்கு, என்னால் தாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப அந்த அழுத்தம் அதிகமாகிட்டே இருக்குது, இல்லை எனக்கு ஏதோ ஒரு உடல் ரீதியாக எனக்கு ஒரு நோய்த்தன்மை இருந்துகிட்டே இருக்குது, சரியாகவே மாட்டேங்குது, ரொம்ப க்ரானிக்காக போயிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ப்ரெசிபிட்டேட்டிங் ஃபேக்டர் தான் இருக்கும். அது ஒரு என்ன சொல்கிறது, இதுதான் மன அழுத்தத்தை உருவாக்குச்சுன்னா கிடையாது. இது எல்லாமே மன அழுத்தத்தை ஆல்ரெடி மன அழுத்தம்ன்றது என்ன சொல்லுவோம், ஒரு நோயாக இருக்குது. இந்த விஷயங்கள் அதை வந்து அவங்கள அதிகப்படுத்தலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையோ ஒரு சுச்சுவேஷனோ வந்து அவங்களை அதிகப்படுத்தலாம். ஸோ அதனால் நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பொதுவாக வந்து ஊடகங்களில் வந்து இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது காரணம் கிடையாது. இது வந்து எல்லாமே வந்து ஒரு ப்ரெசிபிட்டேட்டிங் ஃபேக்டர்ஸாக தான் இருக்கலாமே தவிர இது காரணம்னு சொல்ல முடியாது. இவங்களாம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரிஸ்க் அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்களுக்குலாம் மன அழுத்தம் வரதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஸோ இதுக்குன்னு வைத்தியம் இருக்குது. இதை ஒழுங்காக வைத்தியம் பண்ணாக்கா கம்ப்ளீட்டாகவே சரியாயிடும். ஸோ பொதுவாகவே வந்து ஒரு மித் இருக்குது. ஸோ மனநல மருத்துவர் பார்த்துட்டாக்கா லைஃப் லாங் வைத்தியம் பண்ணணுமா அப்படின்னு. ஸோ அப்படிலாம் கிடையவே கிடையாது ஆக்சுவலி. ஸோ மன அழுத்தத்துக்குன்னு வைத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறை ஃபஸ்ட் டைம் வராங்க அப்படின்னா ஸோ மினிமம் ஒரு 3 to 6 months வந்து வைத்தியம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அவங்க ரெகுலராக எடுத்துக்கணும். ஸோ பொதுவாக டேப்லெட்ஸ் ஆரம்பித்த பிறகு என்ன பண்ணுவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு 2 weeks 3 weeks ஒரு 2-3 வாரத்துலேயே வந்து மாத்திரை நிறுத்துவாங்க. அவங்க எடுத்துட்டாங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 weeks நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் திரும்ப சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க விட்டு போடுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து லைஃப் லாங் இருக்கிற மாதிரி தான் போடும். ஒரு டாக்டர் சொல்கிறது கரெக்டாக கேட்டு முடிச்சிங்கன்னா இந்த பீரியட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சொல்கிற டைமுக்கு ரெகுலராக வந்து பண்ணிங்கன்னா
ஸோ மன அழுத்தத்தை கம்ப்ளீட்டாகவே க்யூர் பண்ணலாம். ஸோ இதுக்குன்னு மெடிகேஷன் அவைலபிள் இருக்குது. குழந்தையாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து எல்லா தரப்பட்ட மக்களுக்குமே வைத்தியம்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலி இது ஒவ்வொரு மக்களுக்குமே வெவ்வேறு அதோட ட்ரீட்மெண்ட் வந்து வெவ்வேறு பண்ணுறாங்க. ஓகே, இதை எப்படி தடுக்கலாம்? இப்போ எல்லாருமே வரலான்னு நான் சொல்லியிருந்தேன். இது எப்படி தடுக்கலாம், எனக்குலாம் எப்படி வரக்கூடாது அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த மாதிரி சில நடைமுறைகளை நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இது வரதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ஸோ அப்படி என்ன மாதிரி விஷயங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தாக்கா, ஒழுங்காக தூங்கணும். ஸோ அந்த ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ்னு இருக்குது. இப்போலாம் பொதுவாக வந்து நம்ம ஃபோனை வச்சுட்டு நோண்டிட்டு இருக்கிறதுனால, ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸோ அப்படியே என்னோட தூக்கத்தை கெடுக்கலாம் ஆக்சுவலி. தென் அதனால் இந்த ஈவினிங் ஒரு 9 மணிக்கு மேலே டிவி பார்க்குறதோ, ஃபோன் பார்க்குறதோ, ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் ஆக்சுவலி. ஸோ அந்த ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் ஒன்று இருக்குது. காலையில் 2 மணிக்கு நான் படுத்து 10 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நைட் ஒரு 10 மணிக்கு படுத்து காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மினிமம் ஒரு 7 to 8 hours தூங்கணும். அது ஒவ்வொரு வயதில் இருக்கிறவங்களுக்குமே அது வெவ்வேறு கூட ஆக்சுவலி. சப்போஸ் நடுத்தரப்பட்ட வயதாக இருந்தால் ஒரு 7 to 8 மணி நேரம் தூங்கணும். ஸ்கூல் படிக்கிற பசங்க இருந்து 8 to 9 மணி நேரம் தூங்கணும். வயதானவங்க இருந்தால் ஒரு 6 to 7 மணி நேரம் தூங்கணும் அப்படின்ற ஒரு விதிமுறை இருக்குது. ஸோ இந்த நேரத்தை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிருக்கணும். ஸோ பெட்டில் வந்து என்ன சொல்லுது, ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸில் பார்த்தீங்கன்னா அது பெட்டில் படுக்கிறதுக்கு மட்டும்தான். அதை தாண்டி வேறு எந்த விஷயமும் பண்ணக்கூடாது. பொதுவாக இப்போ அதில் என்ன பண்ணுவோம், அதில் தான் உட்காந்து சாப்பிட்றது, அதில் தான் உட்காந்து டிவி பார்க்குறது, எல்லாமே அதில் தான் பண்ணுவோம். ஸோ பெட்டுன்றது ஒரு படுக்கிறதுக்கு உண்டான இடம் பண்ணுறது. தென் நம்மளோட உணவு பழக்கவழக்கம். இப்போ உணவு பழக்கவழக்கம்னு பார்க்கும்போது வந்து நம்ம இப்போ பொதுவாக வந்து எல்லாமே அவுட் சைட் ஃபுட் எல்லாமே வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் தான் வந்து அதிகமாக சாப்பிடுவோம். ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் ஆக்சுவலி. ஸோ அண்ட் மொதல் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே ஹெவி ஃபுட் சாப்பிடுறது. இப்போ பொதுவாகவே வந்து சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தான் வந்து அதிகமாக சாப்பாடு எடுத்துக்கணும் இப்போலாம். ஸோ சாயங்காலத்துக்கு மேலே சாப்பாடு ஹெவி ஃபுட்ஸ் எடுத்துக்கூடாது. அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணணும். வெளியே போய் சாப்பிட்றதுலாம் அவாய்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு வீட்டு சாப்பாடே சாப்பிட பழகிக்கணும். அது நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடணும். முடிஞ்சாக்கா சாப்பாடு பிரித்து 2 நேரத்துக்கு ஒரு முறை கூட பிரித்து லைட்டாக சாப்பிட்டுக்கணும். ஓகே, தென் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது ஒரு இடத்துல ஈடுபாடு கொடுக்கணும். தினமும் அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆகுது. இதில் ஒரு நடைப்பயிற்சியோ, இல்லை ஒரு நான் ஜிம்முக்கு போகிறேன், ஏதோ ஒரு சைக்கிளிங்கோ, இல்லை வாட் எவர் உங்களோட ஒரு வெயிட் தூக்குறேன். ஸோ உங்களோட பாடி கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸில் ஈடுபாடு கொடுத்துட்டே இருக்கணும். இல்லை நான் ஒரு யோகா பண்ணுவோம், ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் பண்ணுவோம், இல்லை முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸில் ஈடுபாடு கண்டிப்பாக கொடுத்தாங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மினிமம், அட்லீஸ்ட் ஒரு 30 to 45 minutes ஆகுது உடல் பயிற்சியில் உங்கள் உடலுக்குன்னு தனியாக நேரம் கொடுத்துருக்கணும். நான் சும்மா என் வேலை செய்கிறது நடத்துறது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. உங்களோட வேலை நேரம்ன்றது வேறு, உங்களோட உடலுக்குன்னு நீங்கள் நேரம் கொடுக்குறது வேறு. ஸோ உங்கள் உடம்புக்குன்னு அது கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 30 to 45 minutes கொடுத்துருக்கணும். தென் உங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட குடும்ப நபர்களோட வெளியே போயிட்டு வாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு வாங்க, பேசுங்க. ஸோ தனிமையிலேயே உட்காந்துடாதீங்க. சப்போஸ் ரொம்ப போர் அடிக்குதுன்னா கண்டிப்பாக ஒரு பிரேக் எடுத்துங்க. வேலை ரொம்ப டென்ஷனாக இருக்குது, வேலை முடியல அப்படிங்கும்போது ஒரு சின்ன பிரேக் எடுத்துங்க. இல்லை உங்களுக்கு படிக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு பிரேக் எடுத்துங்க. எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு வாங்க, ஒரு படம் பாருங்கள். ஸோ அது எப்போதுமே ஆல்வேஸ் அந்த சோஷியலைசேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களோட குடும்ப நபர்களாக இருக்கும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கும், ஆல்வேஸ் கான்டாக்டில் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப பிஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணக்கூடாது. தென் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போனால் ஆல்கஹால். ஸோ குடிப்பழக்கம், சிகரெட் பழக்கம், மற்ற எந்த போதை பழக்கமோ அதை தவிர்க்கணும். இந்த பழக்கமே வந்து உங்களோட மூளையை பாதிக்கிறதுக்குண்டான அறிகுறியாக இருக்கும். இதுவே வந்து உங்களோட மன அழுத்தத்தை உருவாக்குறதுக்குண்டான ஒரு ரிப்பீட்டிங் ஃபேக்டராக கூட வரலாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆல்கஹாலையும் சிகரெட்டையும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதை பண்ணாலே போதும், நம்ம மூளை ஆரோக்கியமும் மன அழுத்தத்தோடையும் இருக்கும். நன்றி.